அம்மா வணக்கம். வணக்கங்க. அம்மா நம்ம ஒர்க் எப்படி இருந்துச்சுங்கம்மா? நம்ம தங்கச்சி வீட்டில் கோயம்புத்தூரில் சரிங்கம்மா. ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அதை சரிங்கம்மா. பார்த்து நாங்கள் எங்கள் வீட்டுக்கும் கூப்பிட்டு எங்கள் தங்கச்சி வீடு முன்ன செஞ்சாங்க. சரிங்கம்மா. அப்புறம் எங்கள் வீடையும் செய்ய சொல்லி நல்லா ஒர்க்கெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக நல்லா பண்ணியிருக்காங்க. சரி. எங்களுக்கு ஒர்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி. பரவாயில்ல. மெட்டீரியல் எல்லாம் ஓகே. மெட்டீரியல் எல்லாமே ஓகே. எங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க. சரி. நல்லா இருக்கு. பண்ணி கொடுக்குறாரு. பரவாயில்ல. சரி. ஹாய், வெல்கம் டு நூட்ஸ் இன்டீரியர் ஒர்க். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரியே தான் நம்ம பவானி தாண்டி குதிரைக்கல் மேடுங்கிற ஏரியாவில் ப்ராஜெக்ட் நம்பர் 2 இது செகண்ட் ப்ராஜெக்ட் நம்ம பண்ணியிருக்கோம். 2வது சைட்டில் ஒரு ஃபுல் ஹோம் இன்டீரியர் பண்ணியிருக்கோம். 1 BHK வீடு வந்து நம்ம என்னென்ன நெசசிட்டியோ நீடோ அந்த ஒர்க்ஸ் மட்டும் நம்ம பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பூஜா யூனிட்ஸு, கிச்சன் கேபினட் பாக்ஸு, கிச்சன் ஃப்ளோர் யூனிட்டு, கம்ப்ளீட் ஃபுல்லி மாடுலர் கிச்சன், அது போக இதை நம்ம ஒரு பெட்ரூம் வந்து வார்ட்ரூஃபு, டபுள் லாஃப்ட், அது எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். வாங்க டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடுலர் கிச்சன் நம்ம பண்ணியிருக்கிறோம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் டீக்குட் காம்பினேஷன் நம்ம பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து ஹைலைட்டிங்ஸ்க்காக பிளாக் கலர் ஸ்டைலிஷ் சாண்டில்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம். வாங்க நம்ம கிச்சனில் என்னென்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டீக்குட் கலரில் நம்ம ஃப்ரேம் பண்ணி கம்ப்ளீட்டாக டோர்ஸு ஜஸ்ட் பேஸ்கெட்ஸ் மட்டும் வந்து உங்களுக்கு நம்ம ஒயிட் கலரில் நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டோரு ஜஸ்ட் ஓப்பனிங் மட்டும் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கொடுத்துருக்குறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ராலி நம்ம கொடுத்துருக்குறோம் ஒயிட் கலரில். மேலே வந்து ஒரு கட்லரி ரேக்கு எஸ்எஸ்ல கம்ப்ளீட்டாக சாஃப்ட் க்ளோசிங் ரன்னர்ஸு, ரஸ்ட் ப்ரூஃப் உங்களுக்கு. நெக்ஸ்ட் கீழே பிளேட் ரேக் உங்களுக்கு, அதுவுமே உங்களுக்கு சாஃப்ட் க்ளோசிங் ரன்னர்ஸ் தான். இந்த பக்கம் ஒரு பிளைன் பேஸ்கெட்டு, மக்கு இந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு. இந்த பக்கம் ஒரு பிளைன் பேஸ்கெட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். டோட்டலாக 4 பேஸ்கெட் பண்ணியிருக்கோம். இந்த 4 பேஸ்கெட் வந்து நம்ம ஏன் பண்ணுறோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து இப்போ நம்ம ரெகுலராக போகிற மாதிரி 2 நம்ம போட்டு முடிச்சிருக்கலாம். இப்போ இந்த சைட்டில் வந்து சம் சிவில் ஒர்க் இஷ்யூஸ், உங்களுக்கு என்ன சொல்ல, சம் சிவில் ப்ராப்ளம்ஸ்னால தான் வந்து நம்ம இந்த கிச்சன் வந்து எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நம்ம ஸ்டைலிஷாக பண்ணியிருக்கிறோம். இதே வந்து இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் காமிச்ச மாதிரி அந்த மாதிரி வந்து சிவில் ஒர்க் இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நம்ம வந்து இந்த கிச்சனை வந்து சூப்பராக உங்களுக்கு வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கலாம். இப்போ இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சம் ட்ரெடிஷ்னல் ப்ராப்ளம்னால வந்து இந்த ஏரியா லொக்காலிட்டி ஃபுல்லாமே வந்து சிங்க் ஏரியாஸ் வந்து இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாமே கிரைனட்ஸ் போட்டு வந்து உங்களுக்கு மறைச்சிடுறாங்க. இப்போ ஃபுல்லாமே கீழே பாட்டமும் இறக்கிடுறாங்க, கீழே ஒரு திட்டு கொடுத்துட்றாங்க. இப்போ இந்த திட்டெல்லாம் கொடுக்குறங்காட்டி இங்கே ஒரு கவரேஜ் கூட நம்மளால கொடுக்க முடியாது, புரிஞ்சுங்களா? இந்த கவரேஜ் நம்ம கொடுக்காதனால என்ன ஆகுதுன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஸ்பேஸாக உங்களுக்கு தெரியும். இதில் நம்ம எப்படியுமே நம்ம வந்து டோர் போட முடியாது, ஃபிக்ஸடு தான் போட முடியும். இப்போ நம்ம ஃபிக்ஸடு போட்டோம்னா சர்வீஸ் ப்ராப்ளம் வரும். அதனால தான் நம்ம லாஸ்ட் சைட்டில் நம்ம காமிச்சது வந்து ஃபிக்ஸடு போடாமல் ரிமூவபிள் நம்ம போட்டிருந்தோம். அந்த ரிமூவபிள்னால வந்து உங்களுக்கு வந்து சர்வீஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு வராது. அதில் சர்வீஸ் ப்ராப்ளம் வரும்போது ஈஸியாக நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிரைனட் வந்து ஃபுல்லாமே இந்த இதுக்குள்ளே பாருங்க, ஃபுல்லாமே வந்து கிரைனட் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு கம்ப்ளீட்டாக. அப்போ நம்ம வந்து இந்த ஃப்ரேமை வந்து இதுக்குள்ளே அடித்தோம்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து கீழே வந்து ஹைட் ஏறி இருக்கும். உங்களுக்கு இந்த பிட்டு போட்டு உங்களுக்கு ஃப்ளோர் பிட்டு போட்டு ஹைட்டு பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் ஹைட்டு ரொம்ப சின்னதாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப கன்சிஸ்டண்டாக இருக்கும். உங்களுக்கு அதோட அவுட்புட் வந்து நல்லா வராது. அதனால வந்து நம்ம வந்து இந்த கிரைனட்டுக்கு மேலேயே உங்களுக்கு அடிச்சிருக்கிறோம்.
இது வந்து அட்வைசபிள் கிடையாது உங்களுக்கு. இந்த மாதிரி நம்ம போறது வந்து அட்வைசபிள் கிடையாது. நீங்க இந்த இடத்துல வந்து இந்த கிரைனட் பிட்டு போடாதீங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம ஸ்க்ரூ அடிக்கும்போது கிரைனட் உடையறதுக்கான சான்சஸ் இருக்கு. மற்றபடி டியூரபிலிட்டி, ஸ்ட்ராங்கு எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு இந்த ஃப்ளோர் இந்த கிரைனட் பிட்டு நீங்க போடாம இங்க ஜஸ்ட் ஒரு நோசிங் மட்டும் பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா நம்ம வந்து இது கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு இந்த பார்டர்ஸ் வந்து இதுக்குள்ள நம்ம கொடுத்துருக்கலாம். கொடுக்கும்போது இன்னும் அவுட் புட் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த ஃப்ரேம் இப்படி வெளியே தெரியாது உங்களுக்கு. நம்ம ஏன் இங்க வந்து 4 பேஸ்கெட்டா போட்டிருக்கோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதே ஹைட் இஷ்யூஸ்னால தான் உங்களுக்கு. இந்த ஹைட் இஷ்யூஸ்னால தான் 2 பேஸ்கெட்டை நம்ம பிரிச்சு போட்டிருக்கிறோம் உங்களுக்கு. ஏன்னா நமக்கு நீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்லரி, ஒரு பிளைன் ரேக்கு, ஒரு பிளேட் ரேக் 3 நம்ம போடணும். அப்படி நம்ம 3 போடும்போது இங்க 2 போட்டு இங்க 1 மட்டும் போட்டா நல்லா இருக்காது. அதனால வந்து நம்ம வந்து 4 போட்டிருக்கோம். இந்த ஏரியாவை கம்ப்ளீட்டா கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு வெறும் டிராயர்ஸாவே நம்ம கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படி நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டபுள் டோர் உங்களுக்கு ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஓப்பனிங் டோர் மட்டும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த 2 பக்கம் பாருங்க. நெக்ஸ்ட் அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வால் யூனிட் ஒன்று பண்ணியிருக்கிறோம். 2 டோர் போட்டிருக்கோம் உங்களுக்கு. உள்ள வந்து கடப்பாஸ் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இவங்க ஆல்ரெடி இங்க ஒரு கடப்பாஸ் கீழே ஒரு கடப்பாஸ் போட்டிருந்தங்காட்டி நம்மளால ஒரு ஓப்பன் கிராக்கரி அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்ம கொடுக்க முடியல. ஏன்னா வந்து உங்களுக்கு இந்த ஹைட் இஷ்யூஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கடப்பா வருது. இப்போ இதுக்கு கீழே ஓப்பன் கிராக்கரி கொடுத்தா இந்த இடம் உங்களுக்கு யூசேஜே பண்ண முடியாது உங்களுக்கு, அந்த ஒரு ப்ராப்ளம்னால. நெக்ஸ்ட் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா லாஃப்ட் கவரேஜ் பண்ணியிருக்கோம். பாருங்க, லாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ குட் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் லாஃப்ட் கவரேஜ் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். அப்படியே லாஃப்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் கவரேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த 2 சைடு டபுள் டோர் வந்து உங்களுக்கு டீ குட் கலரும் கீழே பாட்டம் வந்து ஒயிட் கலரும் உங்களுக்கு அப்படியே எக்ஸ் மாதிரி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட், மேலே 2 டோர் வந்து ஒயிட் கலரும் கீழே வந்து டீ குட் கலரும் கொடுத்துருக்கோம். உள்ள கடப்பாஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜஸ்ட் அவுட்டர் டோர் மட்டும் கவரேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியே வாங்க நெக்ஸ்ட் பெட்ரூம் நம்பர் 1ல பார்க்கலாம். பெட்ரூம் நம்பர் 1ல பார்த்தீங்கன்னா ஒரு வார்ட்ரோப் கம் ட்ரெஸ்ஸிங் யூனிட் ப்ளஸ் உங்களுக்கு ரைட்டிங் டேபிள் 3மே உங்களுக்கு வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம சேம் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இதுக்குள்ள கடப்பாஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி மாடுலர் வார்ட்ரோப் இது கிடையாது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் வெளியிருந்து பார்க்கும்போது உங்களுக்கு எந்த விதமான மேஷனரி ஒர்க்ஸும் இதில் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கடப்பாஸ் செல்ஃப்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். பாருங்க, கம்ப்ளீட்டா வந்து நம்ம ப்ளூ கலர் காம்பினேஷன்ல ஃப்ரேம்ஸ் பண்ணி ஒயிட் கலர் டோர்ஸ் டியூவல் டோன் கொடுத்துருக்குறோம். டர்க்கிஷ் ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷன் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். ஹைலைட்டிங்காக பிளாக் கலர் டிசைனர் ஹேண்டில்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். அப்படியே அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லாஃப்ட் ஃபுல்லாமே ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு 10 ஃபீட்டுக்கு வந்து 6 டோர் லாஃப்ட் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். 4 டோர்ஸ் வந்து ப்ளூலையும் 2 டோர்ஸ் வந்து ஒயிட்லையும் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இது பிளாக் கலர் ஹேண்டில்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. நெக்ஸ்ட் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு காம்பேக்ட் ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் உங்களுக்கு. ஏன்னா இந்த பக்கம் உங்களுக்கு விண்டோ வருது. விண்டோ வர்றதுனால வந்து நமக்கு ஒரு 10 இன்ச் தான் வந்து உங்களுக்கு வந்து கேப் இருக்குது. இந்த இடத்த நம்ம எப்படியா யூட்டிலைஸ் பண்ணணும். இப்போ நம்ம இந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு டோர்லையும் எந்த விதமான கிளாஸ் எதுவுமே நம்ம பண்ணலை. கிளாஸ் எதுவுமே நம்ம கொடுக்கல. அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இல்லை. ஏன்னா எல்லாமே பெரிய பெரிய டோருங்காட்டி நம்ம கிளாஸ் எதுவுமே கொடுக்கல. இப்போ ஒரு சின்னதாக ஒரு க்ரூம் பண்ணுறதுக்கு ஒரு பிரைட் பண்ணுறதுக்குலாம் வந்து உங்களுக்கு ஒரு கிளாஸ் ஒன்று வேணும். மேக்கப் ஏரியா மாதிரி ஒன்று வேணும். அதுக்காக சின்னதாக ஒரு கிளாஸ் ஒன்று நம்ம பண்ணி கொடுத்து ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் ஒன்று பண்ணியிருக்கிறோம். வால்மவுண்ட் ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் பாக்ஸ் பண்ணியிருக்கோம், ஒயிட் கலரில் டோர் பண்ணியிருக்கிறோம். ஒரு மிரர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். உள்ளுக்குள்ளார வந்து காஸ்மெட்டிக்ஸ்லாம் வைக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கான ரேக்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராயர் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ட்ராயரில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சீப்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரா ஒன்று கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரைட்டிங் டேபிள். அழகாக நீங்கள் உட்காந்து எழுத பிடிக்க படிக்கிறதுக்கு ப்ளஸ் உங்களுக்கு இந்த அயனிங் பர்பஸ்ஸு எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த டேபிளில். விண்டோ சைடு உங்களுக்கு வருது உங்களுக்கு. நெக்ஸ்ட் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா 2 டோர் உங்களுக்கு ஜஸ்ட் ஓப்பனிங் டைப் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக 2 டோர் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். அப்படியே அந்த பக்கம் ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 6 டோர் லாஃப்ட் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியே அந்த ஆப்போசிட் சைடில் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ளூ கலரில் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஒரு 4 டோர் வந்து ப்ளூவில் கொடுத்துருக்கோம், 2 டோர் வந்து ஒயிட்டில் கொடுத்துருக்கோம். டிசைனர் ஹேண்டில்ஸ் நம்ம வந்து பிளாக் கலர் ஹேண்டில்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் கவரேஜ் மட்டும் உங்களுக்கு.
இது 1 BHK வீடு. இதில் வந்து உங்களுக்கு இந்த பெட்ரூம் முடிச்சவங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஹாலில் பண்ணியிருக்க ஒரு பூஜா யூனிட் இருக்குது, அது பார்க்கலாம். ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஜா யூனிட் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஆக்சுவலாக எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து ஃபுல்லாமே உள்ளுக்குள்ளார வந்து மேஷனரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜஸ்ட் வந்து அவுட்டர் கவரேஜ் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். ஆனால் உங்களுக்கு லுக் வைஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு லுக் வைஸ் எந்த விதத்துலையும் உங்களுக்கு வந்து மேஷனரி ஒர்க் பண்ண மாதிரி அவுட்டர் லுக் உங்களுக்கு இருக்காது. அவுட்புட் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லி நம்ம வந்து உள்ள ஷீட்ஸ் கொடுத்து லேயர் கொடுத்து உங்களுக்கு ஒர்க் பண்ண மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யூபிவிசி மெட்டீரியல்ஸில் அவுட்டர் ஃப்ரேம் டீக்வுட் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் இது டபுள் டோர் கொடுத்து இது வந்து பூஜை பண்ணுற சாமி கும்பிட்ற இது. அதனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லேசர் கட்டிங் ஷீட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். மேலே ஓம் போட்டு இந்த பக்கம் ஸ்வஸ்திக் கொடுத்துருக்கோம். 2 பக்கமே பார்த்தீங்கன்னா விநாயகர் இந்த பக்கம் அந்த பக்கம் ரைட் அண்ட் லெஃப்ட் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். கீழே வந்து 2 தீபம் விளக்கு எரிகிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2. இந்த சைடு பார்த்தீங்கன்னா டிசைனர் பீகாக் ஹேண்டில் நம்ம கொடுத்துருக்கோம். கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து இந்த சாமி ரூம், அதனால வந்து பீகாக் ஹேண்டில்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கடப்பாஸ் தான் இருக்கும், உங்களுக்கு மேஷனரி ஒர்க்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும் ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 1 டோர் கொடுத்துருக்கோம் சைடில் உங்களுக்கு ஜஸ்ட் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக. கீழே டபுள் டோர் கொடுத்துருக்கோம். இந்த பக்கமும் கீழே பார்த்தீங்கன்னா டபுள் டோர் கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் ஒரு 1 டோர் கொடுத்துருக்கோம். இந்த சைடு லாஸ்ட்லேயே வந்து பூஜை பண்ணுற ஏரியா தான் உங்களுக்கு இது. இதுலேயே வந்து டிசைனர் ஹேண்டில்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். பீகாக் டிசைன் நம்ம கொடுத்துருக்கோம். ஃபுல்லி டீக்வுட்டில் கொடுத்துருக்கோம். இதுக்குள்ளேயும் வந்து உங்களுக்கு சாமி போட வச்சு உங்களுக்கு ப்ரேயர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக நம்ம மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஒரே ரேக் மட்டும் நம்ம ஒரு பட்டை அப்படி சொல்லுவாங்க, அந்த ரேக் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பூஜை ஜாமான இந்த ஆயில் இந்த ஐட்டமெல்லாம் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். இதில் வந்து டியூவல் டோன் நம்ம அந்த சென்டர் பார்ட் மட்டும் ஒயிட் அண்ட் டீக்வுட் கலர் யூஸ் பண்ணி உங்களுக்கு டியூவல் டோன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹேண்டில்ஸும் அதே மாதிரி தான். இந்த சாமி கும்பிட்ற இடத்துல மட்டும் இந்த பீகாக் ஹேண்டில்ஸ் இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 நம்ம கொடுத்துருக்கோம். இந்த சென்டர்ஸில் பாக்கி கீழே எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் டிசைனர் ஹேண்டில்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். அவ்வளோதாங்க. இந்த சைட்டில் நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணோன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்த்தோம். இது ஒரு 1 BHK வீடு தாங்க. ஒரு ஃபுல்லி மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்கோம். ஒரு டபுள் லாஃப்ட் கம் வார்ட்ரோப்ஸு, ரைட்டிங் டேபிள், ஐனிங் டேபிள்லாம் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஹாலில் வந்து டிவி யூனிட் கிடையாது உங்களுக்கு. அதுக்கு பதில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு பூஜா யூனிட் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். வித் CNC லேசர் கட்டிங் டிசைன்ஸோடு கொடுத்துருக்கோம். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ஏதோ ஒர்க் இருந்துச்சுன்னா இல்லை ஒர்க் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.